சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சாவித்திரி வந்துட்டு, மைனி விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? அந்த தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுதுறதுக்கு கட்சி தலைவரோட பொண்டாட்டியே இங்க வந்து எப்படியாவது தமிழ்ச்செல்விய எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போங்க, அப்பந்தான் நம்ம கட்சி மேல இருக்கிற கெட்ட பேர் விலகி போகும்னு சொல்லிட்டு தலைவரோட பொண்டாட்டி கட்டளை போட்ட மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப ராஜாங்கம் அண்ணனும் சேதுகிட்ட தமிழ்ச்செல்விய நீ தான் எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லவும் சேதுவும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டான். இப்ப மட்டும் அவ பரீட்சை எழுதிட்டு வந்துட்டானா அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம முகத்துல அவ கரிய பூசுன மாதிரி ஆயிடும். அவ ஜெயிக்க கூடாது மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், நீங்க சொல்றதும் சரிதான் அத்தாச்சி. அந்த தமிழ்ச்செல்விக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ கண்மணியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டு என்ன அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை ஏதாவது பண்ணணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா அவ எப்படியாவது என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா இந்த வாட்டி அவ தப்பிக்கவே முடியாது அத்தாச்சி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், என்ன மதினி என்ன சொல்றீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சாவித்திரி கேட்கவும், போஸ் இருக்கான்ல, போஸ் கிட்ட சொன்னா கண்டிப்பா அவன் ஏதாவது பண்ணுவான்னு ஈஸ்வரி சொல்லவும், எம்மா என்னம்மா சொல்ற, போஸுக்கு ஃபோன் பண்ண போறியா? போஸால என்ன பண்ண முடியும், அவன் வெளியே இருந்து என்னத்தை கிழிச்சிருவான்னு சித்ரா சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, ஏய் என் பிள்ளைய மட்டும் நீ தப்பா பேசுற வேலைய வச்சுக்காத. என் புள்ள எல்லா காரியத்தையும் கச்சிதமா பண்ணுவான். ஏதோ ஒரு தடவை சொதப்பிட்டான், அதுக்காக ஒவ்வொரு தடவையும் சொதப்புவான்னு மட்டும் நீ நினைக்காத. இந்த வாட்டி அந்த சேது எப்படி தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போறான்னு நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னம்மா இந்த புள்ள இருக்கானா இல்ல செத்து போயிட்டானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணியா அப்படின்னு போஸ் கேட்கவும், டேய் அப்படிலாம் சொல்லாதடா, நீ தான் என்கிட்ட சொன்னில்ல நான் தான் நீதிமான் கூட சேர்ந்துட்டேன்னு, அப்புறம் உன்னை பத்தி எனக்கு என்னடா கவலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரி இப்போ எதுக்குமா நீ ஃபோன் பண்ண அப்படின்னு போஸ் கேட்கவும், டேய் அந்த தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுத போறாளாம். அவன் மட்டும் பரீட்சை எழுதி முடிச்சிட்டானா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டுக்கிட்டு காலேஜுக்கு போயிடவே கூடாது. அவங்க 2 பேருக்கும் போற வழியில ஏதாவது ஆயிரணும். அப்படியே அந்த தமிழ்ச்செல்வியோட உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், உடனே இங்க தாமரை வந்துட்டு, எம்மா ஆனாலும் இந்த பெரியம்மா சரியான கில்லாடி தாமா. நாமளாவது அந்த தமிழ்ச்செல்வியும் சேது மாமாவும் பிரியணும் தான் நினைச்சோம். கடைசியில பார்த்தா இவங்க அந்த தமிழ்ச்செல்விய போட்டு தள்ளுறதுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாமரை சொல்லவும், அடியே நீ பேசாம அமைதியா இருடி. மொத்தத்துல அந்த தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டானா நமக்கு சந்தோஷம்தான். இந்த ஈஸ்வரி ஏதாவது பண்ணிட்டு போகட்டும், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம தூர போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போஸ் கிட்ட ஈஸ்வரி சதி திட்டத்தை சொல்லவும், சரிம்மா எல்லாத்தையும் நான் பிசிறு தட்டாம பண்ணிடுறேன், நீ போனை வைன்னு போஸ் சொல்லவும், டேய் பார்த்துடா 2 பேரும் கார்ல தான் வருவாங்க, விட்டுட்டேன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, அம்புட்டுதான் நான் சொன்ன காரியத்தை கச்சிதமா முடி. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க, கிளம்புனதும் உனக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ் எக்ஸாமுக்கு கிளம்பிட்டு, என்னங்க நான் கிளம்பிட்டேன் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க பாரு உன்னை கூட்டிக்கிட்டு போவேன், ஆனா அது நீ சொல்றதுக்கெல்லாம் இல்ல, என் அப்பாவோட கட்சி மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு போவேன். நான் உன்னை கூட்டிட்டு போறதுனால நான் மனசு மாறி உன்னை ஏத்துக்கிட்டேன்னு மட்டும் நீ கனவுல கூட நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், முதல்ல நீங்க என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும், சேது வந்துட்டு கை தாங்களா தமிழ்ச்செல்விய அப்படியே அலைக்கா தூக்கி காருக்குள்ள வந்து உட்கார வைக்கிறாரு. தமிழை உட்கார வச்சுட்டு சேது காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறத பார்த்துட்டு ஈஸ்வரி உடனே
போஸுக்கு ஃபோன் பண்ணி, டேய் அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்கடா, அவங்கள ஏதாவது பண்ணிரு, ஆனா திரும்பி உசுரோட மட்டும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அம்புட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், சரி சரி நீ போனை வை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இங்க ஆளுங்களை வச்சு எப்படியாவது தமிழ்ச்செல்வியும் சேதுவும் வர காரை ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படின்னு பெரிய திட்டம் போட்டு இங்க போஸ் ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறாரு. அடுத்து பார்த்தா போஸ் சொன்ன மாதிரியே லாரி எடுத்துக்கிட்டு போய் நேரா சேது தமிழ்ச்செல்வியோட கார்ல இடிக்கவும் கார் அப்படியே தலைகீழா கவிழ்ந்து சேதுவும் தமிழும் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாரும் வந்து சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் மீட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சன்னாசிக்கு ஃபோன் பண்றாரு. அமைச்சர் ராஜாங்கத்தோட பையன் சேது ஓட்டிக்கிட்ட வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, அமைச்சரோட பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம், கூட அவங்களோட மனைவியையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் இங்க சன்னாசி ரொம்ப பதட்டமாகி, என்ன சார் என்ன சொல்றீங்க, 2 பேருமேவா சார், அவங்க நல்லா இருக்காங்கல்ல, உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும், சார் நீங்க பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, லைட்டா அடிபட்டிருக்கு, சீக்கிரமா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போனை வச்சிடுறாரு. இங்க சன்னாசி வந்துட்டு நடந்த விஷயத்த வீட்டில் சொல்லவும் மோகனா அப்பத்தா ராஜாங்கம் எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மலர் அழுதுகிட்டே வரதை பார்த்ததும் இங்க ஈஸ்வரி ஓடி வந்து, ஏய் மலரு அழுதுகிட்டே எங்க போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், அது தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுத போனால அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம், சேது மாமாவுக்கும் அவளுக்கும் ஆக்சிடென்ட் ஆனதா இப்பந்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, அதான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் போகவும் இங்க ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, என்ன மதினி நீங்க சொன்ன மாதிரியே அந்த தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத விடாம பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், அத்தாச்சி எப்படி என்னோட ஐடியா, என் புள்ள அதெல்லாம் காரியத்தை கச்சிதமா முடிப்பான், அவனால தான் இன்னைக்கு 2 பேரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே பதற்றத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் அப்பத்தா டாக்டரை பார்த்து, டாக்டர் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் எப்படி இருக்காங்க, உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லையே அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது, 2 பேருக்கும் ஐசியூ வார்டில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, அதனால எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க அப்பத்தாவை பார்த்தா நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மோகனா வந்துட்டு, அத்தை அழாதீங்க அத்தை, கண்டிப்பா 2 பேருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜாங்கம் வந்துட்டு, எதிர்கட்சி ஆளுங்க தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருப்பாங்க, கண்டிப்பா தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதுனா நம்ம கட்சிக்கு நல்ல பேர் கிடைச்சிரும்னு சொல்லி அவங்க 2 பேரையும் காலேஜுக்கு போக விடாம தடுக்க இப்படி ஒரு சதி வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. சன்னாசி நீ போலீஸ் கிட்ட சொல்லி இதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி, நம்ம பிள்ளை சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கிட்ட ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட சொல்லவும், சன்னாசியும் இங்க இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு சொல்லவும் இன்ஸ்பெக்டரும் சன்னாசியும் நேரா சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு கடையில இருந்த சிசிடிவி கேமராவை இன்ஸ்பெக்டர் செக் பண்றாரு. அதுல ஒரு லாரி வந்து காரை இடிச்சு தள்ளுறத பார்த்துட்டு அந்த லாரியோட நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி ஒரு வழியா அந்த லாரிக்காரனையும் பிடிச்சி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கவும், போஸ் தான் இந்த மாதிரி செய்ய சொன்னாரு அப்படிங்கிற உண்மை வெளியே வருது. அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு சன்னாசிக்கு ஃபோன் பண்ணி, என்ன சன்னாசி யாருன்னு தெரிஞ்சதா, யார் இந்த மாதிரி பண்ணது, என் பிள்ளையோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபத்தோட கேட்கவும், அண்ணே இதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிடுச்சுனே, அது வேற யாரும் இல்லைனே, என் பையன் போஸ் தான், அவனை என் பையன்னு சொல்லிக்கிடுறதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குனே, இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது, போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்துட்டு லாரி டிரைவரை அடிச்சு விசாரிக்கவும் அந்த நீதிமான் கூட தான் போஸ் இருக்காரு,
அப்படின்னு தெரிய வருது. உடனே போலீஸும் சன்னாசியும் போஸ் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போய் போஸை பார்த்ததும் சன்னாசி போஸை அங்கே பயங்கரமா அடி வெளுத்து வாங்குறாரு. கொஞ்ச நேரத்துல போஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஈஸ்வரியும் சித்ராவும் வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. வந்த வேகத்துல ஈஸ்வரி வந்துட்டு, சார் எதுக்காக சார் என் பையனை இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும், ஏமா உனக்கு விஷயமே தெரியாதா, உன் பையன் போஸ் ஒரு ஆளை வச்சு சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான், அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம், கண்டிப்பா இவனை இந்த வாட்டி நாங்க வெளியே விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், சார் நீங்க எந்த தப்பு நடந்தாலும் உடனே அதை என் புள்ள போஸ் தான் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க சார், கண்டிப்பா என் பையன் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே பச்சையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சன்னாசி வந்துட்டு ஈஸ்வரியை இழுத்து ஓங்கி பலார்னு கன்னத்துல ஒரு அறை கொடுக்குறாரு. இப்போ எதுக்காகங்க என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஈஸ்வரி கேட்கவும், ஏய் எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி, நீதான் அவன்கிட்ட ஏதாவது சொல்லி அவனை உஸ்பேத்தி விட்டுருப்ப, அதனால தான் அவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கான். சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து காலேஜுக்கு பரிச்சை எழுத போற விஷயம் எப்படி அவனுக்கு தெரிய வந்திருக்கும், சொல்லு உண்மையை சொல்லு, நீதான தகவல் கொடுத்துருக்க, பிள்ளையாச்சேன்னு நானும் பொறுமையா போய்கிட்டு இருந்தா கடைசியில கொலை பண்ற அளவுக்கு உன் பிள்ளை துணிஞ்சு போயிருக்கான். இனிமே நீயும் அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, உன் பையனும் இனி காலத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. என் அண்ணனுக்கு நீங்க எல்லாரும் ஒரு யமனா தாண்டி வந்து மாட்டியிருக்கீங்க, இனிமே அந்த பக்கம் வந்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுருவேன் பாத்துக்க. சார் இனிமே போஸ் வெளியே வரவே கூடாது சார், அதுக்கு என்ன கேஸ்ன்னு சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி போஸ் மேல கேஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் போஸ் ஜெயிலுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க.